இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிந்தனைகளை திரும்ப கட்டுவது. इस समय पर मैं ये संदेश के ये नाम ऐसा लिखा है कि हमारा विचारों को पुनर्निर्माण करना है। கடந்த வாரம் ஏசாயா 55:8-9 குறித்து தியானித்தோம். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் उन वलिகளை விட பெரியது என்று சொல்லி. पहले हफ्ते में हम ये ध्यान किया कि ईसाया पुस्तक में 55 वर्स 8 पर प्रभुओं का रास्ता हमारा रास्ता नहीं, प्रभुओं का विचार हमारा विचार नहीं है। இந்த நாளில் நம்மளுடைய எண்ணங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். और इस समय पर भी हम हमारा विचारों का हमारा योजनाओं के बारे में हम ध्यान करते हैं। நிறைய பேர்கள் இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க வாசித்திருப்பீங்க. ஜாய்ஸ் மேயருடைய புத்தகம் Where the mind goes the man follows அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. और इस समय पर यहाँ रहने वाले लोगों आप भी ये पुस्तक पढ़ सकते हैं कि जॉयस मेयर का किधर हमारा विचारों चलते हैं उधर ही हम भी चलते हैं। 2001 ஆண்டுல நான் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு சிந்தனைகள் மனிதனுடைய சிந்தனைகள் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து அறிந்து கொண்டேன். 2001 में वो पुस्तक पढ़ने समय पर मुझे ये जानकारी हुआ कि ये मनुष्य का एक व्यक्ति का विचारों कितना इम्पोर्टेंट है। நம்ம ஊரில் ஒருத்தன் ஒரு மாதிரி அவனை திட்டணும்னா அவனை என்ன சொல்லி திட்டுவோம்னா மென்டல்டா அப்படின்னு சொல்லி திட்டுவோம். अगर हमारा गाँव में हम किसी लोगों के लिए हम गालियाँ देने के लिए हम क्या बोलते हैं कि हम बोलते हैं कि वो मेंटल है, वो बीमारी है। இந்த சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம்னா மென்டல்ஸ் ஃபுல்லாக உள்ள உட்காந்துருக்காங்கடான்னு சொல்லி ஒரு ஏளனமாக பார்ப்போம். हाँ, एक अस्पताल में ऐसा देखने समय पर वो बोलेंगे मेंटल अंदर रहता है। ஆனால் வேதம் சொல்லுகிறது சிந்தனைகள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. लेकिन वचन ऐसा बोलता है कि विचारों कितना आवश्यक है। நம்மளுடைய சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைகளை விட சிறியது. தேவனுடைய சிந்தனைகள் நம்மளுடைய சிந்தனைகள் மகா அப்பாற்பட்டது. प्रभु की विचारों से हमारा विचार इतना नीचा है और प्रभुओं का विचार और योजना तो इतना ऊंचा है। நிறைய வேளையில நம்முடைய சிந்தனைகளை குறித்து நாம் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. हम हर समय पर हम हमारा विचारों के बारे में हम इतना आवश्यक समय नहीं देते हैं। நம்மளுடைய சுத்தி நடக்கிற காரியங்கள் நிறைய நம்மளுடைய சிந்தனைகளை பொறுத்து நடக்குகிறது. हमारा आसपास में रहने वाले सारे कामों सारे घटना हमारे विचारों के द्वारा ही होता है। வேதம் சொல்லுகிறது நீ என்ன சிந்திக்கிறாயோ அதே உனக்கு நேரிடுகிறது என்று சொல்லி. वचन है ऐसा बोलता है कि आपका विचार कैसा है उस तरीका ही आपका जीवन ही चलता है। as a man thinketh as he see அப்படின்னு சொல்லி இங்க ஆங்கிலத்துல சொல்லுகிறது. और एक व्यक्ति का विचार ऐसा ही वो व्यक्ति भी रहेगा। இந்த வேளையில நீங்க கூட இந்த வேளையில ஆலயத்துக்கு கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னா காலையில நீங்க சிந்திச்சிருப்பீங்க. आप तो इस जगह पे आने के कलीसिया के अंदर आने के पहले ही आपका विचार और आपका योजना यही रहेगा कि मैं कलीसिया के अंदर आना है। இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மதியம் நான் ஆலயத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சிந்தித்ததனால் நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க முடியும். आपका योजना विचारों ऐसा रहा था कि ये रविवार में कलीसिया को मैं शाम को आना है, इसी के कारण ही आप आया। உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை எந்த பொருளை நீங்க எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அது ஒரு மனிதனுடைய சிந்தனையில் முதலில் அது உருவானது. इस संसार में रहने वाले सारी वस्तुओं और चीज़ों आप देखा तो वो उसी का मूल कारण है, उसी का विचार नहीं, वो मनुष्य के रहने वाले वो योजना। இந்த ஹால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒரு பிளெயினா ஒரு பழைய காலத்து ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. और ये कलीसिया का हॉल आप देखने समय पर पहले तो ये बहुत साधारण रहा था, उसी में किसी वस्तु भी नहीं रहा था। இது பாஸ்டர் பாபி ஒவ்வொன்றையும் சிந்திச்சு அவர் சிந்தனையில ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் இப்படி ஸ்கிரீன் எல்லாத்தையும் அவர் கட்ட கடவுள் கிருபை செய்தார். हमारे पास्टर बॉबी ने इस कलीसिया में ऐसा योजना किया, ऐसा विचारों की कि किस वस्तु किस जगह पर रहना, यहाँ पे कैसा रहना, वहाँ पे स्क्रीन कर्टन्स कैसा रहना, उसी का இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு ரன் டவுன் ஆன பிளேஸ் மாதிரி இருக்குதா? और ऐसा ही हमारा जीवन की ऐसा खाली है क्या? நம்மள சுத்தி தோல்விகள் நடந்து கொண்டிருக்குதா? हमारा आसपास में की हर समय हार होते हैं क्या? நம்மள சுற்றி இருக்கிறவங்க நம்ம புரிந்து கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கிறோமா? हमारे आसपास में रहने वाले व्यक्ति हमको नहीं समझ आते। இந்த உலகத்துல யாருமே நம்மளை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமா? इस संसार में क्यों ऐसा स्थिति मुझे हो रहा है और क्यों लोगों ने मुझे नहीं समझता है? இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ये शाम में प्रभु आपको ये वचन बोलते हैं, உன்னுடைய சிந்தையை சிந்தித்து பார், आपका विचारों को आप ध्यान करना। நீ என்ன சிந்திக்கிறாய்?
आप यह क्या विचारण कर रहा உன்னுடைய है? சிந்தனைகள் என்ன? आपका योजना क्या है? உன்னுடைய சிந்தனைகள் விட என்னுடைய சிந்தனைகள் பெரியது. प्रभु बोलते हैं कि आपका योजना से प्रभु का योजना विचारों बहुत ऊपर है. இந்த வருடத்தை கர்த்தர் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு கொடுத்த வசனம் என்றால், ये साल शुरुआत के पहले प्रभु हमको ये वचन दिया है कि வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். बोझ उठाने वाले सारे सब प्रभु यीशु मसीह के आना, प्रभु आपको विश्राम देगा. இந்த மாலை வேளையிலே உங்கள் சிந்தனையினால் அகப்பட்டு சூழ்நிலையினால் அகப்பட்டு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்தில் வாருங்கள், கர்த்தர் உங்கள் சிந்தனைகளை இந்த மாலை வேளையிலே மாற்றுவார். इस समय पर यहाँ आप रहते हैं कि बोझ उठाते हैं कि आपका योजना आपके विचारों से, इस कारण आप यहाँ रहने समय पर भी प्रभु यीशु मसीह के अंदर आना, सब लोगों को वो विश्राम देगा. உங்கள் சிந்தனைகளை திரும்ப கட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். आपका योजना को, आपका विचारों को आप पुनर्निर्माण करने समय पर आपका जीवन जरूर உங்களை சுற்றி बदलाएगा. இருக்கிறவர்கள் தலைவர்களாக आपका மாறுவார்கள். आसपास में रहने वाले सब लोग बदलने वाले உங்கள் हैं. வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். आपका नौकरी काम करने वाले स्थल में भी आपको प्रभु ऊपर उठने के लिए ताकत वाला ஏனென்றால் है. உங்கள் சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைக்கு ஒத்ததாக மாறுகிறது. क्योंकि आपका योजना प्रभु का योजना पर आता है. வாசிக்கலாம் 1 யோவான் 2:6. हम पढ़ेंगे 1 यूहन्ना 1:6 वचन को. அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். जो कोई यह दावा करते हैं कि वह मसीहा यीशु में स्थिर है, तो वह उन्हीं के सामना चाल चलाना भी करे. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் उसी में स्थिर रहने वाले भी, அவருக்குள் நிலைத்திருக்கிறார். यीशु में स्थिर रहने वाले लोगों, நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நிலைத்திருக்கிறார். हमारे अंदर, हर लोगों का अंदर प्रभु यीशु मसीह रहता है. நம் ஒவ்வொருக்குள்ளும் தேவன் நினைத்திருக்கிறார் என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க முடியும். अगर प्रभु यीशु मसीह हर एक लोगों, हर एक व्यक्ति हमारा अंदर रहने वो सच्चाई है, तो हम हमारा जीवन प्रभु का समान चाल चलना है. அவர் சிந்தித்தபடி நாமும் சிந்திக்க முடியும். और प्रभु यीशु कैसा विचार करते हैं, हम भी ऐसे ही विचारित करना है. ஏனா நம்ம சிந்திக்கல, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சிந்திக்க क्योंकि ஆரம்பிக்கிறார். ये तो हमारा योजना नहीं, प्रभु पवित्र आत्मा हमारे अंदर रहने वाले उसी की योजना है. என்னென்ன சிந்தனைகளை நாம் பூட்டி வைத்தோமோ இந்த மதிய வேளையிலே அதை திறந்து விடுவோம். और कि वो कोई चिंतन, वो कोई विचारण वो बंद कर रखा है, इस समय पर वो खोलने का समय है. திறந்து விட பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக கிரியை செய்வார். और वो सब आप खोल कर रहने समय पर पवित्र आत्मा हमारा अंदर ऐसा कार्य करने शुरू होते हैं. அவர் நடந்தபடி நாமும் நடக்க முடியும். प्रभु कैसे चला, हम भी ऐसे भी चल सकते हैं. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தார். प्रभु यीशु मसीह ने 33.5 years साल ही इस संसार में रहा था. 3 வருடங்கள் தான் ஊழியம் செய்தார். सिर्फ 3.5 years ही प्रभु का सेवा रहा था इस ஒரு பெரிய संसार में. மாற்றத்தை கடந்து இந்த உலகத்திலே செய்துவிட்டு சென்றார். लेकिन प्रभु यीशु मसीह ने ऐसा चमत्कार किया, ऐसा चीजों किया, ये कलीसिया, ये रहने वाले संसार ऐसा बदल गया. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவருக்கு முன்பாக இருந்தது முக்கியமான ஒன்று. प्रभु यीशु मसीह, आपका उसी का जीवन आप पढ़ने समय पर आप देख सकते हैं, उसी का सामने सिर्फ 3 चीज रहा था. அது ஒரு கடினமான ஒன்று, சிலுவை. वो तो एक बहुत मुश्किल का काम है, वो तो क्रूस है. அதை இயேசு கிறிஸ்து நினைக்கும் போதெல்லாம் அவர் மனம் உடைந்து அவர் அதை விட்டு விலகி விடலாம் என்று கூட நினைத்தார். उसी का बारे में विचारों करने समय पर प्रभु यीशु मसीह में उसी का मन में इतना मुश्किलों का चीज रहा था, कार्य भी रहा था. அவ்வளவாய் அவருக்குள்ளாக அவர் நொறுக்கப்பட்டு பாரப்பட்டு சுமந்து கொண்டு இருந்தார். वो क्रूस के कारण प्रभु यीशु मसीह का अंदर इतना मुश्किलों और कठिनों की स्थिति भी रहा था. லூக்கா 22:42 எடுத்தவர்கள் வாசியுங்கள். लूका पुस्तक हम पढ़ेंगे. லூக்கா 22:42. 22:42. ஓகே, நானே வாசிக்கிறேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். यहाँ प्रभु यीशु मसीह बोलते हैं कि प्रभु प्यारे पिता, परम पिता, अगर आपका इच्छा रहा तो ये मुझसे दूर रखना, नहीं तो फिर भी मेरा इच्छा नहीं, आपका इच्छा ही है प्रभु. சிலுவை பாடுகள் அவருக்கு முன்பாக இருந்தது. क्रूस और मुश्किलों उसी का सामने रहा था. உங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் சிலுவையின் பாடுகள் முன்பாக இருக்கிறதா? आपका सामने क्या, आपका सामने मुश्किलों और कठिन और क्रूस आपका सामने रहते हैं क्या?
நீங்கள் அதை எப்படி பருகுவது, எப்படி கடந்து செல்வது என்று தவித்துக் இருக்கிறீர்களா? आप उसी से ऐसे कैसे आगे चलना है, उसी के बारे में आपका चिंतन है क्या? இந்த மாலை வேளையிலே 3 காரியங்கள், இயேசு கிறிஸ்து செய்த 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள और விரும்புகிறேன். इस शाम में मैं 3 चीज कार्य प्रभु यीशु मसीह ने किया है, उसी के बारे में मैं आपका सामने रखना चाहता இயேசு हूँ। கிறிஸ்து எப்படி இந்த 3 காரியங்களை செய்து வெற்றி பெற்றாரோ அதே போல நீங்களும் உங்களுடைய சிந்தனைகளே, உங்களுடைய சூழ்நிலையிலே இந்த 3 காரியங்களையும் செய்து நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் வெற்றி பெற முடியும். जैसे प्रभु यीशु मसीह ने 3 कार्य को कर कर उसी का जीवन में ऐसा विजय हुआ, इसी ऐसे ही हम भी ये 3 कार्य हम कर कर हम इसे प्रभु यीशु मसीह में हम विजय जरूर हो सकते हैं। முதலாவது அவர் நன்றி செலுத்தினார். पहले तक काम है कि वो प्रभु ने कृतज्ञता किया है। நீங்கள் அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், நிறைய காரியங்கள் செய்வதற்கு முன்பாக தேவனுக்கு அவர் நன்றி செலுத்தினார். प्रभु यीशु मसीह ऐसा अद्भुत कार्य करने के पहले प्रभु ने परम पिता को इतना ऐसा कृतज्ञता से उनको विनती रहा था। லாசருவை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். मृत्यु हुए हुए लाजरस को जीवन से उठाने के पहले प्रभु यीशु मसीह ने कृतज्ञता किया। 5 அப்பத்தை கொண்டு மக்களை போஷிப்பதற்கு முன்பாக அந்த அப்பத்தை எடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். 5 रोटी को लेकर 5000 लोगों के लिए देने के पहले प्रभु यीशु मसीह ने 5 रोटी को ऊपर उठाकर कृतज्ञता किया। அவருக்கு முன்பாக இந்த சிலுவை நிற்கிறது. उसी प्रभु यीशु मसीह का सामने சிலுவையை கடந்து செல்ல வேண்டும். ये क्रूस को वो आगे बढ़ना है। சீஷர்களை கடந்து விட்டு செல்ல வேண்டும். और ये शिष्यों को वो छोड़कर चलना है। ஒரு கடினமான சூழ்நிலை. ये तो एक मुश्किलों का काम है। நாமளும் நிறைய வேளையில கடினமான சூழலுக்குள்ள கடந்து செல்ல வேண்டும். हम भी ऐसा मुश्किलों की परिस्थिति में चल सकते हैं। நிறைய வேளையில நம்ம கண்கள் மூடப்பட்டவதா இருக்கிறது. और हमेशा हर समय हम भी हमारा आंखें बंद होने स्थिति भी हम रहते हैं। நாம் தனிமையா இருக்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலை நம்மளை அந்த சிறைச்சாலையில அடைபட்டு கிடக்கிறோம். हम तो ऐसा बंद रहते हैं कि हम अकेले रहते हैं, ऐसा बंद भी हम हो सकते हैं। ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். लेकिन इस समय पर प्रभु यीशु ने ये बोल रहा है कि मैं आपका पास हूँ। நான் உனக்கு எபனேசராய் இருக்கிறேன். मैं आपका एबेनेजर हूँ। நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன். मैं माता के गर्भ में भी मैं आपको जानता हूँ। நான் உன் சிறு வயதிலே நான் உன்னை வழி நடத்தினேன். आप बचपन में भी मैं आपको देखा और मैं आपको चला। நான் உன் பள்ளி படிப்பையும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். आप शाला में चलने समय पर मैं आपको जानता हूँ। நான் உனக்கு வேலையை கொடுத்தேன். मैं आपको नौकरी दिया हूँ। நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தேன். मैं आपका परिवार को आशीर्वाद किया। நீ கீழே விழுந்த மடங்கடிக்கப்பட்ட நேரத்தில் நான் உன்னை தூக்கி எடுத்தேன். नीचे गिरने समय पर मैं आपको ऊपर उठाया। நாம் அதை மறந்து நம்ம சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து பயப்படுகிறோம். लेकिन हम तो वो सारे सब को भूलकर सिर्फ हमारा परिस्थिति को हम देखते हैं। இந்த நாளிலே தேவாதி தேவன் பல சூழ்நிலைகளை நம்மளை கடக்க பண்ணின தேவன் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் கடக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். और इस समय पर प्रभुओं का प्रभु, राजाओं का राजा, हमारा स्थिति में इतना मुश्किलों स्थिति से हमको आगे बढ़ने वाले प्रभु अभी भी हमारा जीवन में रहने वाले सारी स्थितियों से हमको आगे बढ़ने वाले ताकत वाला है। தேவாதி இயேசு கிறிஸ்து முன்பாக இப்பொழுது சிலுவை நிற்கிறது. प्रभु यीशु मसीह का सामने क्रूस रहता है। என்ன பண்ணினார் இயேசு கிறிஸ்து? क्या किया प्रभु यीशु मसीह? மத்தேயு 26:27 வாசிக்கலாம். मत्ती पुस्तक में हम पढ़ सकते हैं 26, 26, 27. 26, 26, 27. 26 and chapter 26 verse 26 and 27. ஓகே, நானே வாசிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சீஷர்கள் மத்தியில ராப்போஜனத்துக்காக கடந்து செல்கிறார். इस समय पर हम देख सकते हैं प्रभु यीशु मसीह ने पवित्र बोझ का द्वारा चलते हैं। அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து वो बोझ लेने समय पर रोटी को लेकर वो आशीष विनती की। அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். वो रोटी को तोड़कर और शिष्यों को दिया कि यह लो खाओ, यह मेरा शरीर है। பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, तब यीशु ने प्याला लिया, उसी को लिए धन्यवाद दिया। He has given glory to God. He is with a thankful heart. He has taken the cup and giving glory to God. वो धन्यवाद करके सारी महिमा परम पिता को देता है। அவருக்கு தெரியும், தேவாதி தேவன் என்னை கைவிட போகிறார், நான் இந்த சிலுவைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறேன் என்று சொல்லியும், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்,
அவர் எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். और इसी के कारण लिए प्रभु यीशु मसीह ने धन्यवाद किया, क्रूस रहने समय पर भी फिर भी पिता मेरे पास है, इसी के कारण मैं धन्यवाद करना, ऐसा ही प्रभु यीशु मसीह ने वहाँ उस समय बोलते हैं. இவ்- எவ்வளவா இந்த உலகத்திலே என்னை 33 ஆண்டு காலம் என்னை வழிநடத்தினார், இன்னும் உலகம் முடியும் வரை என்னை நடத்துவார் என்று சொல்லி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ऐसा प्रभु यीशु मसीह ने धन्यवाद किया कि इतने साल ये संसार में रहने समय पर भी पिता मेरे पास रहा था और आगे वाले समय भी वो पिता मेरे साथ जरूर रहेगा, इसी के कारण वो धन्यवाद दिया. நாமும் சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்மை நடத்தி வந்த எபனேசர் இன்னும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் நடத்தி வந்த காரியத்தை பார்த்து நாம் பின்னாடி திரும்பி பார்த்து நம்மளுக்கு செய்த அற்புதங்களை பார்த்து தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். और हम भी हमारा परिस्थिति को देख कर नहीं चलना, लेकिन हमको चलने वाले एबेनेज़र को हम देखकर हमारा पीछे हम इतना नीचे गिरने समय पर भी हमको ऊपर उठाने वाले प्रभुओं को देखकर हम आगे चलना है. நான் என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய வேளையில மறந்துடுவேன் கர்த்தர் எனக்கு செய்த காரியத்தை குறித்து. और इतना स्थिति मेरा जीवन में भी आने समय पर भी मैं ऐसा भी भूल सकता हूँ, मेरा प्रभु इतना मदद किया मुझे. கர்த்தர் நிறைய பிரச்சனைகள் எனக்கு முன்பாக வரும் பொழுது பிரச்சனைகள் மாத்திரமே எனக்கு தெரிந்து கொண்டிருந்தது. और मेरे सामने ऐसा मुश्किलों का स्थिति आने समय पर भी मैं मेरा आंखों सिर्फ वो मुश्किलों का स्थिति का ऊपर ही रखता था. ஒரு நாள் கர்த்தர் என்னோடு கூட இந்த வசனத்தோடு கூட பேசினார். एक समय प्रभु यीशु ने ये वचन के द्वारा मुझे बात किया, மகனே நான் உன்னை எவ்வளவாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். बेटा मैं आपको इतना जानता हूँ, சாவின் விளிம்பிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தேன். मृत्यु का द्वारा से मैं आपको बचाया. நீ கடந்து செல்கிற பாதையெல்லாம் எளிதானது. अब चलने वाले रास्ता तो बहुत आसान है. நான் உடனே என்னுடைய பழைய ஃபோட்டோஸ் எங்கள் அம்மாட்ட இருந்து எல்லா ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸாக எடுத்து என்னுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் முன்பாக ஒட்டி வைத்தேன். मैंने ये काम किया कि मेरे फोटो का मैं चित्र को मेरा माँ से लेकर सारे बचपन से अभी तक रहने वाले सारे चित्रों को मैं एक ऐसा मेरा काम करने न डेस्क में रख कर ऐसा मैं रख कर मैं देखा था. ஒவ்வொரு நேரத்திலும் நான் விழுந்த நேரத்தில் கர்த்தர் எவ்வளவா என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோவும் நான் பார்க்கும் பொழுது எனக்கு நான் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் எனக்கு முன்பாக வந்து நின்றது. और उस समय पर वो फोटो को मैं देखने समय पर ये ध्यान हुआ कि मेरा जीवन में इस समय पर मैं नीचे गिरने समय पर प्रभु मुझे इतना अद्भुत से मुझे ऊपर उठाकर रखकर आशीर्वाद किया. वो फोटो को देखने समय पर मुझे ये ध्यान हुआ. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸை பார்த்து கடவுள் செய்த காரியத்தை நினைக்கும் பொழுது நன்றி செலுத்தும் போது தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்தும் போது திரும்ப பிரச்சனைகள் எனக்கு எளிதாக இருந்தது. इतना बेहतरीन और कठिन स्थिति रहने समय पर भी वो फोटो को देखकर मैं प्रभु को धन्यवाद कर कृतज्ञता से मैं आगे देखने समय पर इतना जबरदस्त रहने वाली मुश्किलों स्थिति बहुत आसान हो सकता है. நீங்களும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை தினமும் எழுதி வையுங்கள். आप भी प्रभु आपका जीवन में जो कुछ किया अच्छे काम आशीर्वाद का काम उसी को आप एक पुस्तक में लिख कर रखना है. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறார். हर दिन प्रभु हमारा जीवन में इतने अद्भुत का आशीर्वाद का कार्य करता है. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, count the blessings, name them one by one என்று சொல்லி. इंग्लिश में एक अंग्रेजी में एक गाना है कि हमारा प्रभु हमको दिया हुआ है वो आशीर्वाद को हम हर समय काउंट करना है. முக்கியமானது நன்றி அறிதல் உள்ளத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. आवश्यकता यही है कि कृतज्ञता का मन से हम प्रभु को देखने समय पर हमारा हृदय बदलता है. நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். आप कुछ भी कर सकते हैं. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். प्रभु आपका पास है. உங்களோடு கூட இதுவரைக்கும் இருந்த தேவன் இனிமேலும் உலகம் முடியும் வரை உங்களோடு கூட இருந்து சகலத்தையும் உங்களுக்கு வெற்றியாக நடத்தி செய்வார். अभी तक रहने वाले प्रभु आपका पास जरूर हमेशा आपका पास रहेगा और रहकर आपको जरूर विजय देगा. இரண்டாவது, और दूसरा மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम क्षमा करने वाले रहना है. நிறைய வேளையிலே மக்கள் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நம்ம மன்னிக்க முடியாத காரியங்கள் செய்யும் பொழுது நம் இருதயம் வேதனை அடைகிறது. और हमारा आसपास में रहने वाले व्यक्ति और मनुष्य ने हमको ऐसा कार्य करते हैं कि उसी के कारण हम क्षमा नहीं कर पा सकते हैं. ऐसा चीज़ों करने में हमारा मन इतना दुख होता है. நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது ये अविश्वास का ऐसा कार्य करता है.
நண்பர்களாக இருப்பார்கள், பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பார்கள், சொந்த ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. हमारा दोस्त भी रह सकते हैं, काम करने वाले, नौकरी में काम करने वाले भी रह सकते हैं। அவங்க சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. हम तो हमारा परिवार का रहने वाले भी रह கூட सकते हैं। பிறந்த சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க. हमारा भाई और बहन भी रह सकते हैं। வேதம் என்ன சொல்லுகிறது? தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. लेकिन वचन तो क्या बोल रहे हैं कि माता उसी का बेटे को नहीं देख पाए तो वो छोड़ता, तो फिर भी प्रभु ने हमको नहीं छोड़ेगा। பரமண்டலங்கள ஜெபத்துல கூட வந்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. पिता का प्रार्थना में भी हम भर सकते हैं कि हम दूसरे लोगों को क्षमा करने के बारे में। பிலிப்பு இடத்துல இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது சொல்லி இருக்கிறார், 70 தடவை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. और फिलिप्पी का पास प्रभु यीशु ने वहाँ संभाषण करने समय पर भी हम देख सकते हैं कि कितना बार हम क्षमा करना है। வேதத்துல வாசிக்கலாம், லூக்கா 23:34. हम ये पढ़ेंगे वेद वचन में लूका 23:42। இந்த இடத்துல சிலுவையில இயேசு கிறிஸ்து அந்த மன்னிப்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி. और इस समय इस वचन में हम देख सकते हैं कि प्रभु यीशु मसीह क्रूस में रहने समय पर कैसा क्षमा करने को वो दिखाता है। எப்படி ஒரு தேங்க்ஃபுல்னஸ், அதாவது ஒரு நன்றி செலுத்துதல் எப்படி முக்கியமோ அதே போல பிறரை மன்னிப்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. जैसे कृतज्ञता करने इतना आवश्यक है और ऐसा ही क्षमा करने भी वही भी उतना आवश्यक है। 23:34. 23:34। 23:34. அப்பொழுது இயேசு இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினவராய் மக்களை பார்த்து சொல்லுகிறார். यहाँ हम पढ़ सकते हैं कि प्रभु यीशु ने प्रार्थना की, पिता इनको क्षमा कर दीजिए क्योंकि उन्हें यह पता ही नहीं कि वे कहा कर रहे हैं। उन्होंने प्यास फेंक कर प्रभु यीशु के वस्त्र आपस में बांट लिए। இந்த மக்கள் யார்? ये व्यक्ति कौन है? இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை காரி துப்பினார்கள். ये व्यक्ति प्रभु यीशु मसीह का ऊपर गाली देकर சாட்டையினால் அடித்தார்கள். वहाँ वो प्रभु को मार देने वाले लोग हैं। முள்முடியை சூட்டி தலையில அமுக்கினார்கள். वहाँ उस प्रभु का ऊपर सिर का ऊपर ऐसा तौन का क्राउन रखा है। பிதாவின் குமாரனை காலை எட்டி உதைத்தார்கள். और प्रभु यीशु मसीह को ऐसा मार उसी का पांव से मारने वाले लोग हैं। அவனை உயிரை எடுத்து இந்த உலகத்தை விட்டு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து காரியத்தை செய்து கொண்டிருந்தவர். प्रभु यीशु मसीह का जीवन को लेकर उसी का मृत्यु कर ऐसा इस संसार से ऊपर दूर रखने का प्रयत्न करने वाले लोग हैं। இப்படிப்பட்ட வேலைகளை செய்தவர்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சொல்லுகிறார்? और ऐसे काम करने वाले लोगों को देखकर प्रभु यीशु मसीह ने क्रूस में क्या बात बोला? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். पिता इनको क्षमा कर दीजिए। நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன், அதனால அவர் சொல்ல முடிஞ்சது என்று சொல்லி. आप ऐसा बोल सकते हैं कि प्रभु यीशु मसीह ने पवित्र पिता की बेटा है, वो कर सकते हैं, वो बोल सकते हैं। வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே உள்ளார். वचन ऐसा बोलते हैं कि आपका सब लोगों का अंदर पवित्र आत्मा है। நீங்கள் தேவ ஆலயமாய் இருக்கிறீர்கள். आप पवित्र आत्मा का मंदिर है। தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் உள்ளார். प्रभु यीशु मसीह का अंदर रहने वाले पवित्र आत्मा हर लोगों व्यक्तियों का अंदर भी है। நீங்கள் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, आप पवित्र आत्मा का आपको समर्पण करने समय पर இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்ய முடியும், प्रभु यीशु मसीह किया वो कर सकते हैं, அதை விட மேலானதையும் செய்ய முடியும். और उसी का ऊपर भी आप कर सकते हैं। இயேசு கிறிஸ்து மன்னித்தார். प्रभु यीशु मसीह ने क्षमा किया, எதிரிகளை மன்னித்தார். उसी का विरोधी को क्षमा किया। நீங்களும் உங்களை விரோதிக்கிறவர்களை மன்னிக்க முடியும். आप भी आपका विरोध करने वाले व्यक्तियों की क्षमा करना பரிசுத்த है ஆவியானவரின் மூலமாக. पवित्र आत्मा के द्वारा। ஏன் மன்னிப்பு முக்கியமானது என்று சொல்லி ஒரு சின்ன வீடியோ பல நாளுக்கு முன்பாக பார்த்தேன். क्यों क्षमा करने वाले इतना आवश्यक है? एक तो वीडियो मैं कितने पहले दिन के पहले मैं देखा, ஒரு அறையில் ஒரு கத்தி இருந்தது. एक कमरे एक घर में एक स्वाड रहा था, तलवार रहा था। அந்த கத்தி இருந்த அறைக்குள்ளாக ஒரு மலை பாம்பு கடந்து செல்கிறது. वो तलवार रहने वाले वो घर का अंदर एक सांप चलने शुरू किया। அந்த பாம்பு கடந்து செல்கிற வேளையில் அந்த கத்தி பட்டு அந்த பாம்புக்கு ஒரு வலி ஏற்படுகிறது.
वहाँ वो शाम्प को वो तलवार के सामने चलने समय पर उसी का गाय ऐसा हुआ, उसी के कारण वो खून बाहर आया। அந்த பாம்பு அந்த மலைப்பாம்பு வந்து ஒரு ஒரு மனிதனை யாரை வந்து சூழ்ந்து கொண்டாலும் சுருட்டி பிடித்து கொண்டால் அந்த எலும்பெல்லாம் நொறுக்கி விடுமா. ऐसा ये शाम्प वो बहुत बड़ा शाम्प है। वो क्या करता है, किसी व्यक्ति और जानवरों को पकड़ने समय पर उसी के पास ऐसा रोल होता है, ऐसा बहुत ताकत से शक्ति से वो पकड़ता है, उसी के कारण उसी का मृत्यु होता है। அவ்வளவு பலமுள்ள ஒரு பாம்பு. ऐसा ताकत वाला शाम्प है। நாமும் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் हम भी इतना ताकत वाले रहने समय पर சில வேளையிலே கோபப்படுகிறோம். कुछ समय पर हम गुस्से இந்த होते हैं। பாம்பு அந்த சின்ன கத்தி பட்ட உடனே பயங்கர கோபம் வந்துருச்சு. ये शाम्प को छोटी तलवार लगने समय पर इतने शाम्प को इतना गुस्सा हुआ, யார் என்னைய வந்து தீண்டுறது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுச்சு, அந்த கத்தியை போய் என்ன பண்ணுச்சு, போய் கடிக்க ஆரம்பிச்சு. वो शाम्प ऐसा मूर्ख से क्या किया, ये कौन है मुझे काटने वाले, मुझे मारने वाले, उसी के कारण वो तलवार को काटने के लिए वो शाम्प वहाँ चला। திரும்ப அதுக்கு வந்து வாயில இருந்து அடிபட்ட உடனே ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் கோபம் மூண்டது. उसी के कारण उसी का मुंह में खून आने समय पर वो शाम्प को इतना गुस्सा और एक बार हुआ। அந்த கத்தியை சுருட்டி தன்னுடைய உடம்பினால் சுத்தி அந்த கத்தியை உடைத்து விட வேண்டும் என்று சொல்லி தன் உடம்பை சுற்றினது அந்த கத்தியில. ऐसा तलवार को फाड़ने के लिए वो शाम्प क्या किया, गुस्सा से वो तलवार को रोल कर वो तलवार को फाड़ने के लिए और तलवार को सर्वनाश करने के लिए प्रयत्न किया। அந்த கத்தியை அப்படி நெருக்கினது. वो तलवार को ऐसा शक्ति से वो बंद किया। நாமும் சில வேளையில நம்முடைய கோபம் மூர்க்கம் வரும் பொழுது அந்த மற்றவர்கள் மேல அந்த அந்த நம்பிக்கை அந்த ஃபர்கிவ்னஸ் இல்லாமல் மூர்க்கத்தில் அந்த காரியங்களை செய்யும் பொழுது நடப்பது என்ன? हम भी हमारे जीवन में ऐसा मूर्ख से गुस्से से होकर क्षमा करने नहीं कर सकते। इसी के कारण करने समय पर हमारा जीवन में क्या होता है, இந்த பாம்பு அந்த கத்தியை சுற்றி கொண்டு அமுக்க அந்த பாம்புக்கு அதோடைய உடம்பில கீறல் ஏற்படுகிறது. ये शाम्प वो तलवार को पकड़कर ऐसा शक्ति से पकड़ने समय पर उसी का शरीर में खून और ज़्यादा आने शुरू होगा। ரத்தம் ஒழுக பாம்பு மரித்து போகிறது. वो शाम्प का शरीर से खून और आने चला और उसी के कारण वो शाम्प का मृत्यु हुआ। உலகத்தில் உள்ள மக்கள் अनेகம் பேர் கத்தி மாதிரி தான் இருக்கிறாங்க. और इस संसार में रहने वाले लोगों व्यक्तियों ने ऐसा तलवार जैसा ही रहता है। நாம் அவர்களை மன்னித்து மறந்து விட்டு செல்வதுதான் நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வதுதான் நம்மளுடைய சித்தம். हम भी उस तलवार जैसे रहने वाले लोगों को क्षमा कर हम आगे बढ़ना है, यही है प्रभु का इच्छा है। நீங்கள் மன்னிக்காமல் நான் யார் என்று காட்டுகிறேன் பார் என்று சொல்லி நாம் நம்மளுடைய பலத்தினால் காரியங்களை செய்யும் பொழுது நடப்பது என்ன? நாம் தான் நிறைய வேளையிலே மடங்கடிக்கப்படுகிற காரியம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. और लेकिन हम इस लोगों को, तलवार को रहने वाले लोगों को हम गुस्से से, ऐसा मूर्ख से हम क्षमा नहीं करते हैं और उसी को पकड़कर हम बंद करने समय पर क्या होता है, सिर्फ हमको ही मुश्किलों का स्थिति होता है। ரோமர் 12:19 रोमियो पुस्तक, பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது என்று தேவன் சொல்லுகிறார். वहाँ प्रभु बोलते हैं कि प्यारे ये वेंजेंस इज माइन, பழிவாங்குதல் தேவனுடையது. वो वेंजेंस का प्रभु है। நம்மளுடைய வேலை என்ன? மன்னித்து மறப்பது. हमारा कार्य क्या है कि क्षमा कर चलना है। இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர்களை காரி துப்புனவர்களை, அடித்தவர்களை, அவர் கொன்னுனவர்களை மன்னிக்கிற வேலை இயேசு கிறிஸ்து உங்களில் வாசம் செய்கிறார். प्रभु यीशु मसीह ने क्या किया, को क्रूस में प्रभु को गाली देने वाले, प्रभु को मार देने वाले लोगों को, मृत्यु करने वाले लोगों को ऐसा क्षमा करके चला, ऐसे ही हम भी चलना है। உங்களுக்கும் பலத்தை கொடுக்கிறார் மித்தவர்களை மன்னிப்பதற்கு. प्रभु ही आपको भी शक्ति देता है क्यों दूसरे लोगों को क्षमा करने के लिए। அது உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்னிக்க உங்களுக்கு பலன் இருக்கிறது. वो रह सकता है आपका परिवार में, आपका माता पिता और दूसरे लोग और आपका दोस्त भी रह सकते हैं, लेकिन प्रभु यीशु मसीह आपको ताकत देता है, शक्ति देता है क्षमा करने के लिए। நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்கள் சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைகளாக மாறுகின்றன. आप क्षमा करने समय पर आपका विचारों प्रभुओं का विचार के समान रहता है। அந்த பாம்பு அந்த கத்தியை வந்து தட்டி விட்டு நேரா போயிருந்ததுன்னா அது பிழைச்சிருக்கும்.
वो शाम वो तलवार को बिना पकड़ कर काटने के नहीं करते तो वह सीधा चलने तो उसी को कुछ अच्छे कार्य रह सकता है। நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கத்திகள் நம்மளுக்குள்ள வந்தாலும் நாம் அதை மன்னித்து மறந்து நம்மளுடைய தேவனுடைய சித்தத்தை நோக்கி செல்லுவோம். हम भी हमारा जीवन में इतना तलवार आने समय पर भी हम क्षमा कर कर हम आगे बढ़ना है। முதலாவது நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும். पहला तो ये कृतज्ञता करना है இரண்டாவது மன்னிக்கிறவர்களாக இருக்க और வேண்டும். दूसरा तो क्षमा करना है மூன்றாவது துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். और तीसरे तो एक लौटाव करना है। துணிச்சல் முக்கியமானது ஒன்று. ये लौटाव का ये बहुत आवश्यक है। நீங்க நிறைய வேளையில நிறைய பிரச்சனைகள் நம்மளை எதிர்கொள்ளும் பொழுது हमारा जीवन में भी ऐसा मुश्किल स्थिति हमारा सामने रहने समय पर நம்ம நிறைய வேளையில அதை விட்டு கடந்து செல்கிறோம். அது இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிக்கிறோம். हम उस समय पर भी वो नहीं हो सकता है मेरे से, इसी के कारण मैं पीछे चलूंगा, ऐसा छोड़कर हम चल सकते हैं। ஐ எம் அ ஃபெயிலியர், இட்ஸ் அ ஃபெயிலியர் என்று சொல்லி நம்மளை நாமே சொல்லி அதை நம்ம வருத்திக்கிடுறோம். मैं तो हार वाने वाले व्यक्ति, मेरा जीवन में हार ही होता है, ऐसा हम सोचकर हम पीछे चलते हैं। இந்த சாயங்கால வேளையில தேவன் சொல்றாரு, நீ ஃபெயிலியர் இல்ல, ஐ எம் ஜஸ்ட் டீச்சிங் யூ அ லெசன். इस शाम में प्रभु आपको कहता है कि आप हार वाने नहीं है, आपको एक विषय को मैं सिखाने वाले हूं। நான் உனக்குள்ளாக இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் பலமுள்ளதாகவும் பராக்கிரமுள்ளதாகவும் இருக்கிறது என்று मैं आपका अंदर रहकर वो कार्य करने वाले है, वो बेहतरीन है, वो एक बड़ाई का काम है। நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் अनेகம் உள்ளது, मैं आपको सिखाने वाले चीज बहुत ज्यादा है என்று சொல்லி தேவன் பல இடத்துல நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ऐसा बोलकर प्रभु यीशु ने हमारे जीवन में इतना कामों को हमको सिखाते हैं। எந்த காரியத்திலும் நமக்கு ஃபெயிலியரே கிடையாது. और ऐसा काम रहने समय पर भी हमारे जीवन में जरूर हार नहीं होता है। ஆனா அந்த சிலுவையை தேவன் எப்படியாக துணிச்சலாக மேற்கொண்டார். लेकिन प्रभु यीशु ने वो क्रूस को कैसा वो उत्साह से वो आगे चला। சிலுவை முன்பாக இருந்தது. நம்ம இந்த லூக்கா 22:42 வாசித்தோம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து மன்றாடினார். यहाँ लूका में हम पढ़े पहले ही हम यहाँ देख सकते कि प्रभु यीशु ने कैसा विनती किया पिता को देखकर, आपका इच्छा रहा तो ये मेरे से दूर रखना है। ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த பாத்திரத்தை நான் எடுத்து செல்ல வேண்டும், 3 நாள் கழித்து நான் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். क्योंकि प्रभु यीशु ने जानता है कि वो क्रूस को लेकर प्रभु आगे चलना है और उसी के कारण मृत्यु होकर 3 दिन के बाद वो जीवित और एक बार जीवित के आना है, ये प्रभु जानता था वचन के தேவனுடைய द्वारा। சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னையே அர்ப்பணித்தார். पिता का इच्छा का कारण आत्मसमर्पण किया प्रभु यीशु मसीह। நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு முன்பாக உள்ள காரியங்களை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணித்து துணிச்சலாக தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று துணிச்சலாக சிலுவையை எடுத்து நாம் செல்லும் பொழுது வெற்றி நம்மளுக்கு உரியது. और हम भी प्रभु हमारा पास रहते हैं और ऐसा रहकर ऐसा सोचना कर हम उत्साह से हम आगे चलकर क्रूस को लेकर आगे चलना है। உலகம் நினைத்தது இதோட முடிந்தது இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரம் என்று சொல்லி அவர் சமாதியில உள்ள வைத்து விட்டார். ये संसार का लोग ने ऐसा सोचना कि प्रभु यीशु मसीह का जीवन ऐसा ही खत्म होगा है। நம்ம நிறைய பேர் நம்மளுடைய சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள், நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் கூட வேலை பார்க்கிறவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இதோட இவன் சங்கதி முடிந்தது அப்படின்னு. हमारा आसपास में रहने वाले दोस्तों और परिवार में और काम करने वाले में रहने वाले दोस्त भी ऐसा ही सोच सकता है कि आपका जीवन ऐसा ही बंद हो गया। நாம் இயேசு கிறிஸ்துவை போல துணிச்சலாக ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்யும் பொழுது, लेकिन हम प्रभु यीशु मसीह जैसे हम उत्साह से हम कार्य करने समय पर இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவன் என்ன செய்தார் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். प्रभु यीशु प्रभुओं का प्रभु क्या किया ऐसा ही हमारे जीवन में हो सकता है। வாசிக்கலாம் லூக்கா 24:6. हम पढ़ेंगे लूका पुस्तक 24:6। அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். वहाँ हम देख सकते हैं कि प्रभु यीशु वहाँ नहीं है, वो पुनर्जीवित हुआ है। அவர் உயிர் தெழுந்தார். वो पुनर्जीवित हुआ है। அவரை முடித்து விடலாம் என்று நினைத்தவர்கள், அவர் கடந்து சென்ற பாதை, அவர் அந்த மரணத்திலே கடந்து சென்ற பாதை 3 நாள் கழித்து உயிர் தெழுந்தார். उसी का जीवन को खत्म करने के लिए सोचना किया वो व्यक्ति, लेकिन प्रभु ने 3 दिन के बाद पुनर्जीवित हुआ। 24:7 வசனம் வாசிக்கலாம். 24:7 हम पढ़ेंगे। यहाँ हम पढ़ सकते कि यह अवश्य है कि मनुष्य का पुत्र कुक मृयों के हाथों में
सौंपा जाए, क्रूस पर चढ़ाया जाए और तीसरे दिन मरे हुए में से जीवित हो जाए। நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வேளையில நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி நினைத்த வேளையில தான் தேவாதி தேவன் காரியங்களை திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையில ஆரம்பிப்பார். हमारा जीवन में भी ऐसा स्थिति रह सकते हैं, हम सोच सकते हैं कि वो खत्म हो गया, लेकिन उस समय प्रभु ने हमको और एक शुरुआत करने वाले हैं। அந்த பாதையில கடந்து செல்வதற்கு துணிச்சலாக நம்ம கடந்து செல்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். हम उस रास्ते में चलने के लिए हम उत्साह से हम आत्मसमर्पण करना है। வேதத்துல எனக்கு பிடிச்ச வசனத்துல ஒன்று பிலிப்பியர் 4:8. मैं वेद वचन में मुझे बहुत पसंद है ये वचन है कि फिलिपियंस पुस्तक 4 और 6 वचन। கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். फिलिपियंस पुस्तक में ऐसा लिखा है चैप्टर 4 वर्स 6। நாம் அது நல்லதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். हम सिर्फ अच्छे कार्य के बारे में ही सोचना करना है। 4:8. फिलिपियंस 4:8। நாம் தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது, தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்யும் பொழுது, நாம் இதமாய் என்ன நம்முடைய சிந்தனைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு அதிகாரத்துல சகலமும் அடங்கி இருக்கிறது. फिलिपियंस 4:8 हम पढ़ेंगे। நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். हमारा सामने रहने वाले सारे मुश्किलों स्थिति को हम आगे बढ़ने, विजय से हम आगे बढ़ने के कार्य 3 कार्य हम करना है। உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று தேவாதி தேவன் சொல்றார். इस संसार में आपको मुश्किल है, कठिन का स्थिति है, लेकिन आपको स्थिर रहना है। நன்றி அறிதலாய் இருக்க வேண்டும். आप कृतज्ञता से बढ़कर रहना है மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் மாற और வேண்டும். दूसरे लोगों को क्षमा करने वाला है। இயேசுவை போல துணிச்சல் உள்ளவராய் இருக்க प्रभु வேண்டும். यीशु मसीह जैसे हम उत्साह से आगे चलना இந்த है। 3 காரியத்தையும் மறுபடியும் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை வெற்றி சிறந்தாரோ அதே தேவன் நமக்குள்ளாக இருந்து நாமும் நமக்குள்ளாக சிலுவையுள்ள பாடுகளை வெற்றி சிறக்க முடியும். हम ये 3 कार्य प्रभु यीशु मसीह ने कैसे लेकर उसी का जीवन में चला, क्रूस के ऊपर कैसा विजयी हुआ, ऐसा ही हम ये 3 कार्य हमारा जीवन में रखकर चलने समय पर प्रभु यीशु मसीह जैसा हम भी हमारा जीवन में एक विजय का रास्ता हम भी चल सकते हैं। நாளை தினத்திலே நாம் வேலைக்கு கடந்து செல்ல வேண்டும். कल का दिन में हम नौकरी को वापस चलते हैं। இந்த 3 காரியத்தையும் இந்த வாரம் முழுவதும் நாம் செய்ய ஒப்புக் கொடுப்போம். 3 कार्य को आपका जीवन में, ये हफ्ते में आप जीवन में चलने के लिए आप ये ध्यान रखना है। தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். सिर झुकाकर हम ये प्रार्थना करेंगे।